பூம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 29/3/2026 விஷுவ வசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. காலை 9:32 பின்பு துவாதசி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ஆயில்யம். மாலை 4:04 பின்பு மகம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மாலை 3:30 4:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யம கண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம். ஏகாதசி திதி நாளாகவும் கரி நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 6. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அநேக நன்மைகள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகும். ஆனந்த பயணம் அமையக்கூடிய அதி அற்புத மகிழ்ச்சி நிறையக்கூடிய, பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றமே இல்லாமல் முன்னேற்றம் ஏற்படாது என்பதை நினைவில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க சரஸ்வதி தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NZ. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கமான சூழல் விலகும். ராசி அதிபதி சுக்கிர பகவான் மேச ராசியில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழல்கள் விலகி அப்பட்டமான நன்மைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடி கொடுக்காத மனித வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க சண்முக பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MS. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகும். வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய, அதாவது ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற பயங்கரத்தை வெல்லக்கூடியது சிரிப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க துர்கா தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நெருக்கடி குறையும். ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சிக்கலான சூழல்களுக்கும் தெளிவான முடிவுகள் தென்படும், உறுதியான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியை வெல்ல முடியும் என்று சொன்னவர்களும் விதிக்கு தப்பியதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க பிரம்ம தேவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KX.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். ராசி அதிபதி சூரிய பகவான் அட்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட சனி பகவானோடு, அதாவது சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறதுனால மிதமான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய இதமான பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருணை உள்ள கண்களும் கற்புள்ள பெண்களும் உலகில் சிறந்த உன்னதம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஆதிசேஷர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் சேரும். ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும். ஆட்டோ டிரைவர் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான சவாரிகள் கிடைக்கக்கூடிய, சரளமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எப்போதுமே சத்தியத்தின் வழி நடப்பவர்களுக்கு எல்லாமே சாத்தியம் என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க மகாலட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விடா முயற்சியால் வெற்றிகள் கிடைக்கும். அருமை சிநேகிதம் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய, அரசு வகையில் அனுகூலமான நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனதில் நினைத்த எல்லாவற்றையும் மற்றவரிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க யம தர்ம ராஜா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GS. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெறுப்புகள் விலகும். உறவு பெண்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவிடாத உழைப்பிற்கு தடைபடாத செல்வம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் குறையும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவர்களுக்காக வாழுகிற அனைவருமே மகாத்மாக்கள் என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க கயக்ரீவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EQ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள். எண்ணிய காரியங்களில் ஏற்றங்கள் அப்படிங்கிறத விட விருப்பப்பட்ட விஷயங்கள் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய திருத்தமான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்திசாலியாய் இருப்பதை விட அதிர்ஷ்டசாலியாய் பிறப்பது நல்லது என்பதை தெரிந்து வைப்பதும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க நடராஜ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறும்.
சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வருமானங்களும் பண வெகுமானங்களும் அதிகார பதவியும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்தின் உண்மைகளையும் நாடகத்தின் நன்மைகளையும் மென்மையோடு கையாள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க ஜம்புகேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகள் தென்படும். நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய சூழல் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லைகளில் நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளைந்து கொடுத்து வாழ்வதிலும் அளந்து கொடுத்து உதவுவதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க காமதேனு தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.